தேவமாதாவின் வணக்க மாதம் 20ஆம் தேதி. தேவமாதாவின் கடைசி வியாகுலங்களின் பேரில் 1வது கன்னிமரியால் பட்ட வியாகுலங்கள் எவ்வளவென்றும், 2வது அவற்றின் முகாந்தரம் என்னவென்றால், 3வது அவற்றை எப்படி அனுபவித்தாள் என்றும் ஆராய்ந்து பார்க்கிறது. 1வது இயேசுநாதர் தம்மை பலியாக திவ்ய பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் காலம் வந்துற்ற பொழுது தம்முடைய தாயாகிய கன்னிமரியாயிடத்தில் வந்து, நான் மனிதரை மீட்கும் பொருட்டு சாகப் போகிறேன் என்று சொல்லி உத்தரவு கேட்டு போனார். தேவமாதாவோவெனில் கொடிய யூதர் தமது திருமைந்தனை கொல்லுவார்கள் என்று மகா துக்கத்தோடு இருந்து மறுநாள் அவரை இன்னும் ஒரு முறை காண வேண்டுமென்று வெளியிலே புறப்பட்டு போனாள். அப்பொழுது தமது மாசில்லாத குமாரன் துஷ்ட மனிதனைப் போல பின்கட்டு முறையாக கட்டப்பட்டு எருசலேம் பட்டணத்தின் தெரு வீதிகளில் இழுக்கப்பட்டதையும், அவர் பேரில் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகளையும், அவருடைய திரு சரீரம் 5000 அடிபட்டு இரத்தத்தினால் வேறுபட்டிருக்கிறதையும் கொடியவனான பிலாத்து என்பவன் அநியாயமாக தீர்ப்பை சொன்ன பிறகு இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கபால மலைக்கு போகிற பொழுது சுமத்தப்பட்ட சிலுவையின் பாரத்தை தாங்காது சோர்ந்து களைத்து தரையில் விழுந்ததையும், மலையில் சேர்ந்து 2 கள்ளருக்கு நடுவில் அறையுண்டு 3 மணி நேரம் அவஸ்தையாயிருந்து பாவிகளுக்காக கடின மரணத்தை அடைந்ததையும் கண்டு, தேவமாதா அனுபவித்த வியாகுல பெருக்கமானது வேத சாட்சிகள் எல்லோரும் பட்ட கொடூரமான வேதனைகளை விட 1000 மடங்கு கொடூரமாயிருந்தது. அப்பேற்பட்ட வியாகுலமானது மனிதர் செய்த பாவங்களினால் உண்டானதென்பது நிச்சயம். ஆகையால் பாவத்தின் பேரில் மெய்யான மனஸ்தாபத்தை உங்கள் மனதில் வருவிக்க வேண்டுமென மன்றாடுவீர்களாக. 2வது தேவமாதா அவ்வளவு வியாகுலம் அனுபவித்ததற்கு முகாந்திரம் என்னவென்றால், மகா கொடிய பாடுகள் பட்ட தமது குமாரனாகிய இயேசுநாதருடன் வேதனை அனுபவிக்கும்படியாகவும், அன்னைக்கு மோட்ச ராஜ்யத்தில் அதிக பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், அன்னையை பார்க்கும் பொழுது மனிதர் தங்களுக்கு ஏற்படும் துன்பம் அனைத்தையும் பொறுமையோடு அனுபவிக்கும்படியாகவும், இம்மூன்று முகாந்திரங்களினால் சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு அதிக வியாகுலத்தை அளிக்க திருவிழம் கொண்டார். ஆகையால் இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் மரிக்கும் வரையிலும் சொற்ப குற்ற முதலாய் கட்டிக்கொள்ளாத தேவமாதா வியாகுல சாகரத்தில் அமிழ்ந்திருக்கையில் நீச பாவிகளான மனிதர் மட்டும் ஏதாவது துன்பப்படும் பொழுது குறைபடுவானேன்? தனது சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லுகிறவன் மோட்சம் அடைவானன் என்று இயேசுநாதர் திருவுளம் பற்றினார். தனது சிலுவையாகிய துன்பம், நோவு முதலான நிர்பந்தங்களை பொறுமையில்லாமல் அனுபவிக்கிறவன் மோட்சத்தை அடைவது அரிது என அறிந்து பொறுமை என்னும் புண்ணியத்தை தர வியாகுல மாதாவை பார்த்து மன்றாடுவோமாக. 3வது சிலுவை அடியில் நிற்கும் வியாகுல மாதாவிடம் விளங்கின புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்க கடவும். வேத சாட்சிகளின் ராக்கினியான கன்னிமரியே, சிலுவையில் அறையுண்டு மரண அவஸ்தைப்படுகிற இயேசுநாதரோடு கூட இருக்கிற பொழுது அவர் மாசில்லாதவர் என்றும், அவர் பெயரிலிட்ட தீர்வை அநியாயமான தீர்வை என்றும், அவரை கொல்லுகிற யூதர்கள் பெரிய பாதகம் கட்டிக்கொள்கிறார்கள் என்றும் அறிந்திருந்தாலும் அப்பேற்பட்ட அநியாயத்தின் பேரில் முறைப்படாமல் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமது பிராணனை பார்க்க அதிக உருக்கமாய் தாம் சிநேகித்த தமது நேசகுமாரனை மனிதர் இரட்சணியத்துக்காக தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்தாள். அவ்வேளையில் கன்னிமரியா அனுபவித்த வியாகுல பெருக்கம் எவ்வளவென்று கேட்டால், அந்த வியாகுலத்தை உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்வேஸ்வரன் கொஞ்சம் கொடுக்க சித்தமானால் எல்லாரும் சாவதற்கு போதுமென்று வேத பாரகர் எழுதி வைத்திருந்தார்கள். ஆகையால் உங்கள் ஆத்துமத்துக்காக அப்பேற்பட்ட வியாகுலத்தை அதிசயமான பொறுமையோடு அனுபவித்தவளுமாய் மனிதர் பேரில் வைத்த அளவு கடந்த பட்சத்தினால் உங்களுக்காக தமது குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தவளுமாயிருக்கிற தேவமாதாவின் பேரில் முழு நம்பிக்கையாயிருந்து பாவத்தால் இனி துன்பம் வருவிக்காமல் புண்ணியத்தை செய்து உகந்த பிள்ளைகளாக கடவீர்களாக. ஜெபம். வியாகுல மாதாவே, சிலுவையிலிருந்து இயேசுநாதர் அருளப்பரை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்ன பொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் உமக்கு பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்தார் என்பது மெய்யான சத்தியமாகையால் நீர் எனக்கு தாயாய் இருக்கிறீர் என்று நிச்சயிக்கிறேன். ஆனால் இன்று வரையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு தக்க பிரகாரமாய் நடவாமல் என் பாவத்தினால் உமக்கு அநேகம் விசை துன்பம் அறிவித்தேன். இனி நான் பசாசின் தந்திரத்தில் அகப்படாதபடிக்கு
என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றி உம்மோடு கூட மோட்ச ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று மன்றாடுகிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்து ஜெபமாவது: தயாளமுள்ள தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 20ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவ மாதாவை குறித்து ஓர் திருப்பலி செய்விக்கிறது அல்லது திருப்பலி காண்கிறது.